ஹே எவ்ரிவன், இன்னைக்கு கொட்டுக்காளி மூவி தான் நம்ம பார்த்துட்டு வந்திருக்கோம். இந்த மூவி ஒரு எல்லாத்துக்கான படமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா ஒரு ஒரு இடத்துலேருந்து ஒரு சாமியார் பார்க்க போவாங்க, அதுக்கு நடுவில் இந்த ட்ராவல் இந்த ஆட்டோலையோ வண்டியிலையோ போவாங்க, அதுக்கு நடந்த ஒரு ட்ராவலும் இந்த மொத்த கதையுமே ஒரு படத்தில் ஒரு நார்மலாக வைக்கிற சீனை ஒரு 1.5 மணி நேர படமாக எடுத்து வச்சுருக்காங்க. இந்த படம் எல்லாத்துக்கான படம் கண்டிப்பாக கிடையாது. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது அங்கே நடக்கிற சம்பவங்கள், அங்கே நடக்கிற விஷயங்கள், அவங்க புறணி பேசுகிறது, அவங்க ஒரு காமெடியில் எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க, இப்படிப்பட்ட நிறைய சின்ன சின்ன கான்வர்சேஷன் போகும். அதுதான் மொத்த கதையாகவும் நம்பணும். எனக்கு இந்த மூவி எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா இன்ட்ரோ பிளாக்னு சொல்லலாம். ஒரு லென்த்தி சிங்கிள் ஷாட் ஒன்று இருக்கும், அது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு சொல்லலாம். அங்கே தான் நம்ம சூரியோட உண்மையான கேரக்டர் ரிவீல் ஆகும். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அந்த 2 சீனும். அதுக்கப்புறம் ரொம்ப நிறைய ஒரு லென்த்தி ஷாட் சிங்கிள் ஷாட் எடுத்திருப்பாங்க. சில இடத்துல அது தேவையில்லையான்னு தோணுச்சு. ஏன்னா அந்த சிங்கிள் ஷாட் எடுக்கும்போது சில அன்வான்ட் சீன்ஸில் இருந்துச்சு. அது ரொம்ப நேரம் நம்ம ரொம்ப போர்